சிக்கன் 65 இன்றைக்கி எப்படி செய்யணும் நம்ம சேனலில் பார்க்கலாம். சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வர தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருங்க. சிக்கன் நல்லா தண்ணி வடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கரம் மசாலா லைட்டாக சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்காக கொஞ்சம் 65 மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தயிர் ஆட் பண்ணால் நல்லா சிக்கன் சாஃப்டாக கிடைக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் நல்லா கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஹீட் அதிகமாச்சுன்னா சிக்கன் ஃபுல்லாகவே கரிஞ்சிரும், ஒரு சைடு ஃபுல்லாக கரிஞ்சிரும். ஸோ சிம்மில் வச்சு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணலாம். சிக்கனோட கலரு ஃப்ரை ஆக ஆக மாறுது பாருங்கள். மேலே ஃபுல்லாக கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இந்த சிக்கன் இருக்குங்க. இப்போ நம்மளோட 65 ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். கூடவே 65க்கு தேவையான மயனைஸ் ரெடிமேடில் நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த மயனைஸ் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப சேஃப்டியான சில்லி 65 நமக்கு ரெடி. ஸ்டே டியூன்ட்.